தேவனால் பொன்னாக புடமிடப்பட்ட யோசேப்பு உலகத்தாரால் கைவிடப்பட்டு மனிதர்களால் தள்ளப்பட்ட ஒரு கல் எப்படி தேவனாலேயே மூலைக்கல்லாக மாற்றப்பட்டது என்பதை காட்டும் உன்னதமான வரலாறு இது. பொறாமையும் தள்ளப்படுதலும். யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பு தன் சகோதரர்களின் பொறாமைக்கு உள்ளானான். அவர்கள் அவனை ஒரு பாழடைந்த வெறும் கிணற்றில் தள்ளி பின்னர் எகிப்திய அடிமை வியாபாரிகளிடம் விற்றுவிட்டனர். சொந்த இரத்தமே அவனை ஆகாதவன் என்று தள்ளியது. சோதனைகளும் சிறைவாசமும். எகிப்தில் போத்திபாரின் வீட்டில் அடிமையாக இருந்தபொழுது அவன் மீது சுமத்தப்பட்ட பொய் குற்றச்சாட்டினால் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். ஆனால் அந்த இருண்ட காலத்திலும் யோசேப்பு சோர்ந்து போகவில்லை. சிறையிலிருந்து மற்ற கைதிகளை அன்புடன் தேற்றி அவர்களுக்கு ஆறுதல் அளித்தான். தேவனுடைய கரம். மனிதர்கள் யோசேப்பை மறந்தாலும் தேவன் அவனை மறக்கவில்லை. சிறைச்சாலையிலும் தேவன் அவரோடு இருந்தார். அவன் புடமிடப்பட்டு பொன்னாக மாறினான். வேதம் கூறுகிறது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உயர்வு மற்றும் ஆளுமை. சரியான காலம் வந்த பொழுது பார்வோன் கண்ட சொப்பனத்திற்கு தேவன் யோசேப்பின் மூலமாக விளக்கம் அளித்தார். யோசேப்பின் ஞானத்தை கண்டு வியந்த பார்வோன் அவனை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாக உயர்த்தினான். குப்பையிலிருந்து தூக்கப்பட்டவன் கோபுரத்தில் உச்சிக்கு சென்றான். தேவன் அருளிய வெற்றி. தன்னை தள்ளிய சகோதரர்களுக்கே அவன் உணவளிக்கும் நிலைக்கு உயர்ந்தான். மனிதர்கள் தீமை என்று நினைத்ததை தேவன் நன்மையாக மாற்றினார். இந்த கதைக்கான பொருத்தமான வேத வசனம், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. சங்கீதம் 118ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். முடிவுரை. யோசேப்பின் வாழ்வு நமக்கு உணர்த்துவது ஒன்றுதான். மனிதர்கள் உங்களை வேண்டாதவர் என்று தள்ளினாலும் தேவன் உங்களை புடமிட்டு ஒரு நாள் பொன்னாக ஜொலிக்க வைப்பார். ஆமீன்.